வருகை தந்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர், சன்மார்க்க முரசு, நகைச்சுவை தென்றல் எனும் பெருமைக்குரிய விருதுகளை பெற்றவர். பள்ளி பருவத்திலேயே இவர் அச்ச உணர்வே இன்றி மேடைகளை கலக்கியவர். வள்ளலார் அவர்களின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஆம், திருவாசகத்திலும் தேவாரத்திலும் தொடர்ந்து ஆழங்கால் பெற்று பல மேடைகளில் தன் உரைகளை சொற்பொழிவாக ஆக்கி தந்தவர். ஒன்றல்ல இரண்டல்ல, பல நூறு பற்றி மண்டங்களில் பேச்சாளராக அல்ல, நடுவராக சிறப்பித்த பெருமைக்கு உரியவர். தற்பொழுது தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தினுடைய 8ஆம் ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மேடைக்கு பெரும் சிறப்பினை ஏற்றுத்தந்தவர். நமது தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கத்தின் வாழ்வியல் நிகழ்வுகளில் தொல்காப்பியர் வரிகள் எனும் தலைப்பில் சிறப்புரை நல்குவதற்காக இணைந்திருக்கின்ற சன்மார்க்க முரசு புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற பேரன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நன்றி. பிரிவேது இணைவினை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெறும் அருட்பெருஞ்சோதி என்கின்ற வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளையே வழித்தடமாக கொண்டு இந்த அற்புத அவையிலே தொல்காப்பிய சிந்தனைக்குள்ளே மூழ்கும்படியான அரிய பெரிய வாய்ப்பினை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோன்றா துணையாக இந்த அவையிலே நம்மோடு அமர்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்ற 2 ஆதீனங்களையும் மனதால் அன்பு கண்ணீரால் ஆனந்த கண்ணீரால் அழுது தொழுது வணங்கி அவருடைய அன்பு பாதங்களை எமது ஆனந்த கண்ணீரால் கழுவி அதையே குடமுழுக்கு நீராக நினைத்து, பெரும் சாந்தி நீராக நினைத்து எனது உச்சந்தலையிலே தெளித்து உள்ளம் மகிழ்ந்து எனது உரையை தொடங்குகின்றேன். ஒரு அற்புதமான 8வது ஆண்டு தொடக்க விழா. அதில் அற்புத தம்பதிகளை பற்றி சொன்னார்கள். என்னுடைய பேரன் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவருக்கு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் அங்கேயே முதலியார்கள் நிறைய உண்டு, அங்கேயும் மணப்பெண் கிடைக்கும் என்று என் பேரன் சொன்னான். அப்படி என்றால் அவர்களுடைய படத்தை நீ அனுப்பலாம்ப்பா, நான் ஆய்வு செய்து நான் முடிவு சொல்கிறேன்னே. அப்போ சொன்ன அவன் ஒரு சின்ன குறிப்பு, அதை நீ உணர்ந்து கொண்டு அப்புறம் நீங்கள் மேல் கொண்டு தொடரலாம். அப்படின்னா என்னன்னு, இங்கே இருக்கிற அந்த நாட்டு தம்பதிகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி ஒரே ஒரு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு அருமையான கேள்வியை கேட்குறாங்க. அது உங்களுக்கு பிடித்திருந்தால், அந்த பாணி பிரித்திருந்தால் மேற்கொண்டு தொடரலாம்னா, அது அவர்கள் நாட்டுடைய கலாச்சாரம். ஒரு பெரியவரை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டோம். அவருக்கு வயசு எப்படின்னு 90 இருக்கும். அப்போ நீங்கள் கோபி ஐயா இருக்கால் அது போல. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் உங்களுக்கு மனைவி இயற்கை எழுதிட்டாங்க, ஒரு உரிய நேரத்தில் ஒரு தலைவலி தடவுறதுக்கு ஒரு காப்பி கொடுக்கறதுக்காவது ஒரு துணை இருக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா என்னான்னு அந்த 97 வயசு கிழவரை கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த வயதுக்கு மேலே நான் இறைநிலை ஐக்கியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். உலகிலிருந்து நான் வெளிப்பட்டு இறைவனுக்குள்ளாக போயிருக்கிறேன். நீயும் நானும் ஏகமாய் நிலைப்பது அந்த நேரமோ நேராததென்ன பாரமோன்னு தாயுமானவர் சொல்லுவார். அதுபோல் நான் இறைக்கலப்புக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். எதுக்குப்பா இந்த உலக பந்தல்லான்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் சொல்லலை, பண்ணிக்கலாம், பசங்க திட்டுவாங்கன்னு பார்க்குறேன்னார். பசங்களுக்காக பயந்து தான் அவர் வாண்டான்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஒரு அறியாத பிள்ளையை பார்த்து கேட்டேன், ஏண்டா இன்னும் திருமணம் பண்ணிக்கல, பருவத்தே பயிற்சின்னு சொல்கிறாங்களேன்னு. உனக்கு தெரியுது, எங்கள் அப்பனுக்கு புரியலையேன்னா. ஆகையினால இந்த திருமண பந்தம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. ஒரு மனிதனுக்கு வயது நமக்கு நல்லா தெரியும், 160 வயது. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது 160 வயது. எல்லா பிராணிகளுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் வயது காலம் உண்டு. அல்லது மனிதனுடைய ஆயுள் காலம் 120. அந்த 120 வயதில் பாதி வயது வாழ்ந்து விட்டாலே அது ஒரு பெரிய சாதனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, வையத்துள்
வாழ்வாங்கு வாழ்வான் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு ஒரு வள்ளுவ பெருந்தகை மனிதன் இறைவனாகலாம் என்கின்ற ஒரு சூத்திரத்துக்கு உட்பொருள் சொல்லுவார்கள். அது ஏன் பாதி 60 பிரித்து ஒரு 60ஆம் திருமணம் கொண்டாடுறோம்னா, இந்த 60 வயதுக்குள்ளாக ஒவ்வொரு மனிதனும் பூமியில் வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 கடமை இருக்கு. ஒரு கடமை திருமணம் செய்து கொள்வது, 2வது கடமை நன்மக்களை பெறுவது, 3வது கடமை இந்த பிறவியோடு இறுதி பிறவியாக இருந்து இறைக்கலப்பு பெற்று விடுவது. மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு தான் இந்த பிறவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் கடைசி வாய்ப்பு. ஆக இந்த 3 முறைப்படி வாழ்ந்து பழகியவர்கள் 60 ஆண்டு காலம் வரையில் தனக்கு, தன் குடும்பத்திற்கு, உற்றத்திற்கு, சுற்றத்திற்கு, உடன்பிறப்பிற்கு, உலக உயிர்களுக்கு மனிதநேயம் தாண்டி உயிர்நேயம் வரை பயணம் செய்து இனி இறைக்கலப்பு பெறுவதுதான் என்னுடைய செய்கை, வேறு ஒன்றும் எனக்கு வேலை இல்லை என்கின்ற அந்த நிலையில தான் 60ஆம் திருமணத்தை முடித்து அடுத்து அவர்களுடைய எதிர்கால ஆன்ம லாபத்திற்கு முயற்சி செய்கின்ற ஒரு வயதாக வகுத்து கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் 43 ஆண்டு காலங்கள் இணை பிரியாது வாழ்ந்து, உள்ளம் உணர்ந்து வாழ்ந்து, இப்படி ஒரு அருமையான திருவிழாவை என்று இந்த தொல்காப்பியத்தின் மூலமாக அறிமுகப்படுத்துகின்ற அற்புத வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நாம் நெஞ்சார வாழ்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். வள்ளல் பெருமானுடைய வாழ்த்து வழியிலேயே வாழ்நாளடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் புன்மையை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் நெற்றிக் கண்ணுதல் பால் மாணார்வமுற்ற மயிலேம் வடிவுடை மாணிக்கமே என்று சொல்லி அவர்கள் இன்னும் 120 ஆண்டுகளை தொட்டு அவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அதற்கு நம்முடைய வேண்டுதலெல்லாம் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவோடு இந்த வாழ்த்துறையில் இருந்து தலைப்புரைக்கு வருகின்றோம். ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழ்த்தும்போது சொல்லுவாங்க, வள்ளுவனை போல, வாசிகை போல, அவரை போல, இவரை போல, பூவும் மலரும் போல எல்லாம் வாழ்த்துவாங்க. இந்த அவையில் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கிறோம். இனிமேல் மணமக்களை வாழ்த்துறதுன்னா காளியப்பனும் அவர் மனைவியும் போல வாழ்க என்று வாழ்த்தும்படியாக நாம் அம்சவல்லியும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர்கள் எதிர்காலத்தில் திகழ்வார்கள் என்று நெஞ்சார வாழ்த்தி, ஒரு அற்புதமான இந்த அவையில் கூடியிருக்கின்ற அத்துணை அறிஞர் பெருமக்களையும் தனித்தனியாக பெயர் சொல்லி வாழ்த்துவது என்பது அவ்வளவு பொருத்தமாக நேரம் காலம் கருதி அமையாது என்பதனால அவர் அத்துணை பேருடைய திருவடிகளையும் தொட்டு வணங்கி மகிழ்வதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்று சொல்லி, எனக்கு கொடுத்திருக்கின்ற கால அளவு 45 மணித்துணிகள் ஆகையினால் அதற்குள்ள ஒரு நல்ல கருத்தை பரிமாறிக்கொள்ள முயல்வோமாக. ஒருவர் நீண்ட காலம் முயற்சி செய்தார். பேரறிவை பெற வேண்டும், நிறையறிவை பெற வேண்டும், முழுமை அறிவை பெற வேண்டும் என்று என்ன நூலை படித்தால், எவரிடத்தில் தீட்சை பெற்றால், எவரிடத்தில் பாடம் கேட்டால், எந்த பண்பாட்டை பின்பற்றினால் நான் முழு நிறைவாக முழு மனிதனாக மாற முடியும் என்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு மனநிறைவே அவருக்கு ஏற்படலை. அந்த நிலையில் என்ன செய்யலாம் என்ற பொழுது இலக்கண கொத்து என்கின்ற ஒரு அற்புதமான தமிழ் நூல், அதில் ஒரு அருமையான வரி வருகிறது. பல்கால் பழகினும் தெரிய உளவேல் தொல்காப்பியம் திருவள்ளுவர் கோவையார் மூன்றினும் முழங்குக அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதையுமே படிக்க வேண்டாம், இந்த 3 படித்தாலே உங்களுக்கு முற்றறிவு முழு அறிவு கிடைத்துவிடும் என்ற அடிப்படையில் தொல்காப்பியத்தையும் திருவள்ளுவரையும் திருக்கோவையாரையும் இந்த 3 நூல் மனிதனை முழுமைப்படுத்திவிடும் என்ற அடிப்படையில் தொல்காப்பியனுடைய மிக பெரும் பெருமையை நாம் உணர்கின்றோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்காக அந்த காலத்தில் ஒரு பழக்கம் உண்டு. புலவர் என்றால் புரியாமல் பேசினால்தான் புலவர். பழங்காலத்தில் புரியாமல் பேசினாதான் புலவர். புரிகிற மாதிரி பேசினா அவர் புலவராக ஏற்றுக்கொள்கின்ற பழக்கம் கிடையாது. வழக்கு தமிழ் வேறு, புலமை தமிழ் வேறு என்கின்ற 2 காலகட்டமாக இருந்த காலம் பழங்காலத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால நூல்கள் ஒன்றித்தில் கூட ஒரு வரி கூட நமக்கு புரியாது, இல்லைங்களா? திறவாக்கண்ண செவிசாய்க்குள்ளை கரவாப்பான்மொழி கபர்தல் நோலாது புரிற்று நாய் குறைக்கும் புல்லர் நட்டில், என்ன வரி? எல்லாம் தமிழ் தான். ஒரு வரி கூட நம்மால் நாக்கு சுளுக்கிக்கிற மாதிரி
பல்லில் கோளாறு ஏற்படுகின்ற மாதிரி நமக்கு அந்த தமிழ் இருக்கும். அது காரணம் கடுநடை தமிழ் தான் புலவருடைய தமிழ். பண்டிதன்னா அவர் பிறருக்கு புரியாமல் பேச வேண்டும் என்று தான் வழக்காராக இருந்த கால அளவு. அது அப்படி அந்த நிலைகளிலே தான் அதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், கேட்பவரும் அந்த கடுந்தமிழுக்கும் அந்த வளர்த்தமிழுக்கும் ஏற்புடையவராக இருந்தார். அதனால தான் அது உயிரோடு இருந்தது, இல்லைன்னா காலகட்டத்தில் மறைஞ்சு போயிருக்கும். ஆக அதை கம்பனுடைய காலத்தில் தான் எளிய தமிழாக மாறுகின்ற முதல் பழக்கம் கம்பனுடைய காலத்தில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு கம்பனுடைய காலத்தில் கூட அவனுடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா சில பாடல் புரிந்ததாகவும் சில பாடல் புரியாததாகவும் அப்படி இரண்டும் கலந்த நிலை இருந்தது. ஏறக்குறைய பாரதியார் போன்ற அந்த புதுமை தமிழ் உள்ளே நுழைந்த பொழுதுதான் மிக எளிமைய தமிழாக, அதுக்கு எந்த விதமான கோரார் நோட்ஸோ வெற்றி நோட்ஸோ தேவையில்லை, அவ்வளவு எளிய தமிழாக அது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதையும் கடந்து ஹைக்கூ கவிதை என்கின்ற ஒருவரி கவிதை என்ற அமைப்பு முறையில் வந்து அந்த கவிதையை பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிங்கன்னா கற்ற மடித்து போட்டால் கவிதை. இன்றைய பெரும்பகுதியான கவிஞர்களுடைய பாடல்கள் 140 விழுக்காடு இன்றைய கவிஞர்களுடைய புதுமையாக தோன்றிக் கொண்டிருக்கின்ற கவிஞர்களுக்கெல்லாம் நாம் காட்டுகின்ற வழி நான் சொல்கின்ற ஒரே இலக்கணம் தான். நீட்டாக எழுதினேன்னா கற்ற, அதையே மடித்து வெட்டி போட்டால் அது கவிதை. அப்படி தான் இன்றைய நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழுக்கு ஒரு இலக்கணம், இந்த இலக்கணத்தோடு இருந்தால்தான் அது கவிதை வகையை சாரும், காவியத்திலே நிலைத்து நிற்கும் என்கின்ற ஒரு தமிழுக்கு ஒரு எல்லைக்கோடு. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். வஉசி மைதானம் இருக்குது. அந்த வஉசி மைதானத்தில் அது ஒரு 10 ஏக்கர் பரப்பு இருக்கிறதா வச்சுக்குவோம். அது முழுக்க பயிரிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு மூலையில் 4 அங்குல அளவில் ஒரு பெரிய மோட்டரை போட்டு 20 HP மோட்டரை போட்டு தண்ணீரை பாய விட்டோம் என்றால் அந்த தண்ணீர் அந்த 10 ஏக்கரும் பாய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ என்ன செய்யணுங்க? அதை மேடு பள்ளம் இருக்கும், அதை எல்லாம் வகைப்படுத்தி வரப்பு கட்டி அதை கட்டங்கட்டங்களாக பிரித்து ஒன்றொன்றையும் திருத்தி அதில் ஒவ்வொரு பகுதியில் நம்ம கவனத்தை புகுத்தும் பொழுதுதான் அந்த பூமி சிறந்த பூமியாக விளைநிலமாக மாற முடியும். ஒரு கருத்து என்பது அவசியம்தான். ஆனால் அந்த கருத்துக்கு ஒரு எல்லைக்கோடு, ஒரு இலக்கணம் என்ற ஒரு அமைப்பு உண்டாகும் பொழுதுதான் அந்த கருத்து காலங்கடந்து நிலைத்து நிற்பதற்கு உண்டான அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கும். அதில் கருத்தில் இலக்கணம் என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்றால் அது கால ஓட்டத்தில் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விடும். இதில் மாற்ற முடியாத இது ஒரு அற்புத கருத்து இது. ஆக இலக்கணம், இலக்கியம், இதில் எது முக்கியம் என்றால் இலக்கியமும் முக்கியம், இலக்கணமும் முக்கியம். ஆனால் எது இல்லை என்றால் அந்த இலக்கியம் அழிந்து விடும் என்றால், நாங்கள்லாம் பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறவங்க 2 தலைப்பு கொடுப்பா, 2 தலைப்பு உண்மை மாதிரியே இருக்கும். 2 தலைப்பு நியாயம்தானே, இதுவும் சரிதான், அவர் பேசுவோம் அதான் சரி, இவர் இதான் சரி. அப்போ முடிவுரை நாங்கள் ஒரு முடிவுரை பண்ணி ஆகணும். அப்போ நாங்கள் ஒரு பண்பாட்டை நாங்கள் பின்பற்றுவோம். அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 2 தலைப்பில் எது இல்லை என்றால் அந்த தலைப்பு அழிந்து போய்விடுமோ அதுதான் அதற்கு முக்கியம். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் பரவாயில்லையோ அதை தள்ளுபடி செய்து விடுவோம். அதுபோல இலக்கியம், இலக்கணம், இதில் எது முக்கியம் என்கின்ற ஒரு அமைப்பு வரும் பொழுது இலக்கியம் கருத்தை அடிப்படையாக கொள்வது வருங்காலத்திற்கு அவர்கள் வையத்துள் வாழ்வதற்குண்டான வழிகாட்டியாக இருப்பது அத்தனை உண்மை. ஆனால் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் எப்படி 10 ஏக்கரால ஒரே வரவில் தண்ணீர் பாய்ச்ச முடியாதோ அதுபோல அந்த கருத்துக்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், காலம் கடந்து வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கட்டுக்கோப்பு தேவை. அதுதான் இலக்கணமாக அமைகிறது. ஆக ஒரு கருத்தினுடைய பாதுகாப்புக்கு அடிப்படையாக இருப்பது இலக்கணம்தான். ஆனால் இலக்கணமே புகட்டும் பொழுதுதான் உணவுக்கு பதிலாக மாத்திரைகளே சாப்பிடுவது என்று சொல்வதை போல இருக்கும். ஒரு 1/2 கிலோ மாத்திரை கொடுத்து இதை சாப்பிடுப்பான்னு சொன்னால் சாப்பிட முடியாது. அதுபோல ஒரு குறிப்பிட்டதற்கு உறுதுணையாக மாத்திரை இருக்கலாம், அதுக்கு பாதுகாப்பாக மாத்திரை இருக்கலாம். அதுபோல பாதுகாப்பாக இந்த இலக்கணம் இருக்கின்றது. ஆனாலும் இன்று தமிழ் போகின்ற முறை இலக்கணத்தை மறந்த முறையாக போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு லகரத்துக்கு நிறைய பேர் வித்தியாசம் தெரியாது, ழகரத்துக்கு வேறுபாடு தெரியாது, இடைநகரத்துக்கு மற்ற வல்லினம் இடம் 3 கலந்து பேசுவாங்க. ஒரே குறித்து சொல்வார். என்னுடைய நண்பர் இருப்பார், அவர் வரும்போதெல்லாம் வாதிடுவார். என்னை பார்த்ததுமே சொல்வார், உன்னை ஏன் வர சொன்னான், நான் உன்னை வரவான்னு சொல்கிறேன், உனக்கு அப்படி இல்லையா, உன் உடம்புல பிடி இல்லையா, அப்படி இல்லையா, ஏன் வாசலை மறித்து என் உயிரை வாங்குறேன்வார்.
ஏன்னு கேட்டால் நான் பேசுகின்ற தமிழ் அவருக்கு பிடிப்பதாக இல்லை. இன்றைய தமிழில் ஒரு சின்ன 2 நிமிடங்களில் கூட 3 ஆங்கில வார்த்தையோ 4 சமஸ்கிருதத்தையோ 5 வேற்றுமொழியோ கலக்காமல் நம்மால் பேச முடியவில்லை. ஒரு போட்டி வைத்து பரிசு வழங்க வேண்டும் என்றால் இங்கே அற்புதமான ஒரு போட்டி நடத்தலாம், கருவிகளே தேவையில்லை. யாரேனும் அரை மணி நேரம் மாற்றுமொழி கலவாமல் பேசினார்கள் என்றால் அவருக்கு என்ன பரிசு அளிக்கலாம் என்று இங்கே ஒரு விளம்பரத்தை கொடுத்து பேசவிட்டோம் என்றால் ஏறக்குறைய 1-2 தான் தேர முடியுமே தவிர மற்றவர்களால் சமாளிக்க முடிவதில்லை. இன்று அந்த அளவிற்கு பிறமொழி கலப்பை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அது ஒரு அளவு இருந்தால் கூட பரவாயில்லை. காலம் கருதி, சூழ்நிலை கருதி, நிகழிடம் கருதி, பழகுமுறை கருதி ஓரளவு இருந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் அவனை பண்ணேன், எனக்கு லெக் ரன் ஆகல, ஹேண்ட் ரன் ஆகல, என்ன கொடுமை இது! இந்த அளவிற்கு நாம் பிறமொழி கலந்துதான் பேச வேண்டிய சிக்கல் இருக்கிறோம் நம்ம. ஆகையினாலே இலக்கணம் என்பது இல்லை என்றால் கருத்துக்களும் காவியங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் காணாமல் போய்விடும் என்பதனாலே இலக்கணம் என்பது மண்ணுக்கு கீழே மேலே இருக்கின்ற அழகுகளை தாங்கி கொடுக்கின்ற கடைக்கால் போன்றது. அந்த கடைக்கால் சரியாக இருந்தால்தான் மேலே இருக்கின்ற மாளிகை சிறப்பாக இருக்க முடியுமே தவிர அப்படிப்பட்ட அந்த இலக்கணத்தை முதலாக கடல் கோளுக்கு முன்னாலே இலக்கணம் இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை. கடல் கோளுக்கு முன்னாலே காவியங்கள் இருந்தன, கற்பனை படைப்புகள் இருந்தன. அவற்றையெல்லாம் கடல் பசி கொண்டு தான் விழுங்கி விட்டதனால கடல் கோளிலே லெமோரியா கண்டமும் குமரி கண்டமும் அந்த முதல் சங்கத்தினுடைய அருமை படைப்புகள் அத்தனையும் பூமிக்கு கீழே, கடலுக்கு கீழே கரைந்து காணாமல் போய்விட்ட அந்த நிலையில் நமக்கு கிடைத்த அல்ல காத்திருப்பாக நம்மால் ஏற்றுக்கொள்ளுகின்ற முடியல உருவ வடியிலே நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் இந்த தொல்காப்பியமாக அமைந்திருக்கிறது. அதற்கு முன்னால் படைக்கப்பட்டவை கடலுக்கு அடியிலே போய் அழிந்தன. ஆனால் அப்படிப்பட்ட தொல்காப்பியத்தில் இன்று இங்கே குறிப்பிட்டதை போல ஒரு திருக்குறள் புழங்குகின்றதை இன்று எந்த மேடையில் எடுத்தாலும் சரிதாங்க. திருக்குறளை சொல்லாத ஒருத்தர் கூட பேச முடியாது. எந்த மேடை எடுத்தாலும் சரி, எந்த இலக்கியம் எடுத்தாலும் சரி, எந்த கட்டுரை எடுத்தாலும் சரி, அதில் திருக்குறளை நாம் கலவாமல் இருப்பதே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு கால அளவு கூடிய அந்த திருக்குறள் இந்த அளவிற்கு பரவி படர்ந்து நிலைத்து நிற்பதை போல இந்த தொல்காப்பியம் அந்த இடத்தை ஏன் முழுமையாக பிடிக்க முடியவில்லை என்பது ஒரு கேள்விக்குரிய, ஒரு ஆய்வுக்குரிய செய்தியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்றால் இது இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து அதன் இடையில வாழ்வியலையும் வரலாறுகளையும் மருத்துவத்தையும் பல கருத்துக்களையும் பிணைந்து கொடுக்கிறதுனால பெரிய ஆதிக்கம் எடுப்பது. ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி சொன்னா, ஒரு 60 கிலோ மிளகாத்தூள் இருக்கு, அதுல ஒரு 5 கிலோ 60 கிலோ மைதா மாவு இருக்கு, வெள்ளை மாவு. அதுல ஒரு 5 கிலோ மிளகாய் தூளை போட்டு கலக்கும் முதனால கொட்டும் பொழுதுனால் இது சிகப்பா இருந்திருக்கலாம். 60 கிலோ மைதா மாவுல ஒரு 5 கிலோ மிளகாய் தூளை கொட்டி கலக்கி விட்ட பொழுது அங்கே மிகுந்து நிற்பது வெண்மை மட்டும்தான் மிகுந்து நிற்பதை தவிர சிகப்பு காணாமல் போய்விடுகிறது. நம்ம அணுக்கள் எடுத்துங்களேன், கீரண ரத்தம் வருது இல்லைங்களா, செக்கச்செவேல் ரத்தம் ஊத்துது, ரத்தத்தின் நிறம் சிகப்பு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது தவறு. அதில் உள்ள வெள்ளை அணுக்கள் இருக்கின்றன, வெள்ளை அணுக்களும் சேர்ந்துதான் ரத்தம். ஆனால் ஏன் சிகப்பாக இருக்கின்றது என்றால் சிகப்பணுக்களுடைய ஹீமோகுளோபினுடைய தொகுதி அதிகம், இந்த வெள்ளை அணுக்களுடைய தொகுதி கம்மி. ஆகையினாலே செம்மை வெற்றி பெற்று வெண்மை உள்ளடங்கி நிற்கிறது. அதுபோல இதில் தொல்காப்பியத்தில் அற்புதமான வாழ்வியல் இலக்கணங்கள், வாழ்வியல் சூத்திரங்கள், வாழ்வியல் கருத்துகள், வாழ்வியல் வழிகாட்டிகள் அத்தனையும் இருக்கின்றன. ஆனால் அது இலக்கண நூல் என்று நாம் ஒதுக்கி வைத்து விடுவதனால, அதை தேடி பொறுக்கி எடுப்பதில் நமக்கு பொறுமையற்றதனால நம்மை புகட்டுபவர்கள் இணர்வுழ்ந்தும் நாரா மலரணியர் தாம் கற்றது உணர்வுழ்ந்து விரித்துரையாதார் என்று இந்த பேச்சாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் கட்டுரையாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு அற்புதமான இலக்கணம் வைப்பான். யாரு? வள்ளுவ பெருந்தகை. அருமையான இலக்கணம். என்ன இலக்கணம் பாருங்க, இணர்வுழ்ந்தும் நாரா மலரணியர் தாம் கற்றது உணர்வுழ்ந்து விரித்து உரையாதார். எனக்கு நிறைய கருத்துக்கள் தெரியும், நிறைய கருத்துக்களை எனக்கு புரிகிறது, அதை எடுத்து சொல்லுகின்ற அந்த ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. இணர் ஊழ்ந்து, இணர்னா கொஞ்சம், இணர்னா அந்த பூவினுடைய இதழ்கள், அது ஊர்ந்துனா மலர்தல். இணர் ஊழ்ந்தும் அந்த மலர்ந்தும் கூட நாரா மலரணியர், அதில் வாசனை இல்லை என்றால் அது என்ன பூங்க? காகித பூ, பிளாஸ்டிக் பூ.
இதைத்தான் வள்ளுவர் பிரித்து காமிக்கிறார். கருத்து எல்லோருக்கும் தெரியும். அந்த கருத்தை புரியும்படியாக, ஏற்கும்படியாக அந்த வார்த்தை கவனிக்கணும். இணர்வுழ்ந்தும் நாரா மலரணையர் தாம் கற்றது, தான் என்ன தெரிஞ்சிருக்கிறனோ அதை உணர்வுழ்ந்து விரித்துரையாதார். உணர்வுழ்ந்து என்பது சொல்லுபவருக்கு மட்டுமல்ல, கேட்பவருக்கு அந்த உணர்ச்சி வரணும். நான் சொல்ல சொல்ல அந்த உணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படணும், அவர்கள் அதுவாக மாறணும். அப்படிப்பட்ட நல்ல உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிக குறைந்து இருப்பதனால்தான் கருத்துக்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை, பரவ முடியவில்லை என்று சொல்லுவார்கள். அதனால இந்த தொல்காப்பியத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக, எல்லோரும் பின்பற்றும்படியாக, எல்லோரும் வாழ்வியலாக மாற்றிக்கொள்ளும்படியாக 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற காளியப்பனாருக்கு நாம் எத்தனை பேர் நன்றி சொன்னாலும் போதாது. ஆகையினால இந்த குறுகிய காலத்திற்குள்ள, இந்த இருக்கிற 40 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் நாம் தொட்டு பார்க்க தொடர்கின்றோம். பெருந்தன்மை என்கின்ற ஒரு குணம் அழகாக பேராண்மைன்னு சொல்வார் திருவள்ளுவர். பிறன்மனை நோக்காத பேராண்மை அப்படின்னு சொல்வார். ஆண்மை என்பது வேறு, பேராண்மை என்பது வேறு. ஆண்மை என்பது சாதாரண வாழ்வியல்ல நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம், வீரத்தை காட்டுகின்ற நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நம்ம ஆண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பண்பாட்டை காட்டுவதுதான் ஆண்மை என்று வித்தியாசமான பொருளை சொல்வர் திருவள்ளுவர். அதில் பிறன்மனை நோக்காததை முன்னிலைப்படுத்தி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, அது போன்றன்னு எடுத்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. பிறன்மனை நோக்காத பேராண்மை, அது சான்றோர்க்கு அணிகலன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பேராண்மை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு தொல்காப்பியர் வருகின்றார்கள். மக்கள் முதலிய அகன் 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள பெற அர். மீண்டும் சொல்றேங்க, மக்கள் முதலிய அகன் 5 சுட்டி ஒருவர் பெயர் கொளப்பெற ஆர். ஒரு சபை நாகரிகத்தை பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு நுணுக்கமான ஒரு வரி என்று பார்க்க வேண்டும். மிக நுணுக்கமான வரிங்க. என்ன வரின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ஆன்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. பண்பாளர், ஆன்றோர், சான்றோர், அப்படி ஒரு ரகம். சாதாரண மனிதன், புலன்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதன், எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தில் உள்ள சதாசரி மனிதன், இவங்க 2 பேருக்கு என்ன வேறுபாடு என்ற பொழுது, ஆன்றோர்களுக்கு ஒரு பெரிய குணம் உண்டு. தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கிற நல்ல காரியம் பூரா தான் செய்ததை சொல்ல மாட்டாங்க. ஐயா தான் செஞ்சார், இவர் தான் செஞ்சார், இவர் தான் மூல காரணம், இவர் எல்லாம் அந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்னு பெருமைப்படுத்தி பிறரின் மீது அந்த புகழை ஏற்றி சொல்லுவார்கள். அங்கே ஒரு இழிவு வந்து விட்டது, ஒரு அசிங்கம் வந்து விட்டது, ஒரு தரக்குறை வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது மற்றவர் செய்ததாக கூட இருக்கலாம், அப்போ மற்றவர்கிட்ட செஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், அவங்கள காட்டி கொடுக்க மாட்டார். அது நான் தான் செஞ்சுட்டேங்க, அது எப்படியோ தெரியாது, தவறி நடந்து போச்சு, அது ஒன்றும் பெருசுப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி குறைகளை என்ன பண்ணுவாங்க, தன் மீது ஏற்றிக்கொள்வார்கள். நம்ம பல புராணங்களை படிக்கிறோம், நால்வருடைய பாடல் படிக்கிறோம், ஆழ்வாரை படிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய கட்டுப்பாட்டில் 3 நிலை இருக்குது மனிதனுக்கு. அபக்குவ நிலை, பக்குவ நிலை, பக்குவ நிலை, 3 நிலை இருக்குது. ஒவ்வொரு மனிதரில் 3 ரகம் இருக்கிறாங்க. பக்குவ நிலை, அபக்குவ நிலை, பக்குவ நிலை. பக்குவ நிலை என்றவங்க இயல்பாக பண்பாடுக்கு உடையவர்கள். அவர்களுக்கு யாரும் போய் புகட்ட வேண்டியதில்லை, அவர்களுக்கு எந்த அறிவுரை நூலும் தேவையில்லை, அறிவுரை ஆசிரியர் தேவையில்லை. ஏனென்றால் அவர் பிறப்பிலேயே அல்லது தன் முயற்சியிலேயே அவர் தகுந்த பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. அபக்குவ நிலை, அவர்கள் பிறப்பிலேயே தண்டனை பிறவியாக பிறந்திருக்கிறாங்க. மனித தண்டனைக்கும் இறை தண்டனைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். மனித தண்டனையில் நான் அரசியல் பேசலை, பொதுவாக எல்லாரும் குறிப்பிடுறேன். இப்போ என்னை எடுத்துங்களேன், இப்போ எனக்கு வயசு வந்து ரொம்ப சின்ன வயசு தான், 81 வயசு. இந்த 81 வயதில் இப்போ என்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. நீதிபதி சொல்கிறார், இந்த புலவர் ராமலிங்கத்திற்கு 60 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்றார். என் வயசு இப்போ 81. ஆனால் எனக்கு 60 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தால் நான் சத்தியமாக உயிர் வாழ முடியுமா? விஞ்ஞானமாக ஒரு கணக்கு போட்டால், விதியை மறந்துடுவோம், விஞ்ஞானமாக கணக்கு போட்டால் இன்னும் ஒரு 5 ஆண்டு,
ஒரு 6 ஆண்டு இருக்கலாம். அவ்வளோதான் நமக்கு மேல் ஒரு தோராயமாக ஒரு அபிப்பிராயம் சொல்ல முடியும். ஆனால் சட்டப்படி எனக்கு 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நான் என்ன சிறையில் அடைக்கிறாங்க, 10 ஆண்டில் நான் இறந்து போகிறேன். நல்லா கணக்கு போட்டு பார்க்கணுங்க. மனித தண்டனைக்கும் இறை தண்டனைக்கும் உள்ள வேறுபாடை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். மனித தண்டனையில் என்ன பண்ணுவாங்க, 10 ஆண்டில் நான் இறந்து படுவேன். உடனே என்ன செய்வாங்க, அவருக்கு மொத்தம் 40 ஆண்டு கொடுத்தோம், 10 ஆண்டில் இறந்துட்டார், இன்னும் 30 ஆண்டு பாக்கி இருக்குது, அவர் ஐஸ் பெட்டியில் வச்சு 30 ஆண்டு காலம் அந்த ஜெயிலே வச்சுருங்க சொல்ல மாட்டாங்க. அதை தீர்மானம் பண்ணிடுவாங்க, தூக்கி எறிஞ்சிடுவாங்க. சரி, மனிதனே போயிட்டான், அதுக்கு மேலே தண்டனை எங்கே இருக்குது, சரி விட்டுடுங்கன்னு விட்டுடுவாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். இறை தண்டனை அப்படி அல்ல, இறை தண்டனை அப்படி அல்ல. இறை தண்டனை என்ன பண்ணும் தெரியுங்களா, அப்படியா மீதி 30 ஆண்டு அவருக்கு தண்டனை இருக்கா, அது அடுத்த பிறவிக்கு அப்படி தள்ளி விடுங்க. இதுதான் சஞ்சீதம்னு சொல்கிறோம், இதான் நம்ம சஞ்சீதம்னு சொல்கிறோம். அது அப்படியே அடுத்த பிறவிக்கு போயிடும். ஆக இந்த பிறவியில் நீ அடுத்த பிறந்த பதவியில் நீ ஒன்றுமே பண்ணலைன்னா கூட அந்த பழவினை என்பது தொடர்ந்து வந்துவிடும். இதைத்தான் ஒரு பெரும்புலவர் சொன்னார். தக்கார் தகவலர் என்பது அவர் ஒரு எச்சத்தார் காணப்படும் என்று குறள். அந்த குறளில் போய் என்ன பண்ணார், ஐயா இந்த திருக்குறளில் ஒரு தப்பு பண்ணியிருக்கார் திருவள்ளுவர், இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சார் நல்லா இருக்குன்னார் திருவிக்கா கிட்ட. திருக்குறளே நீங்கள் திருத்தம் சொல்கிறீங்களா, என்ன திருத்தம்னு கேட்டார். அப்போ சொன்னார், தக்கார் தகவலர் என்பது அவரவர் மக்களால் காணப்படும்னு போட்டால் அந்த இக்குக்கு இக்கன்னா இணை எதுகை சரியாக இருக்குமே, இதை விட்டுட்டு அவர் எச்சத்தால் காணும் இச்சன்னாவை போட்டிருக்காரு, அதை மக்களால் பார்த்தா நல்லா இருக்கும்னார். உடனே அவர் சொன்னார், மக்களால் என்பது ஒருவன் இந்த பூமிக்கு பிறக்கும் பொழுது அந்த பழவினையை தொடர்ந்து அவன் தொடரணும். அவனுடைய நல்ல காலம் அதை தொட முடியலைன்னா அது அவனோட போகாது, அவன் மகனை தொடும். அவனும் சரியான நல்பிறவியாக பிறந்திருக்கிறான், அவன்கிட்ட வலிமை நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால், வினை வலிமை நிறைய இருக்குன்னு சொன்னால் அவனுடைய பேரனை தொடும். 5 தலைமுறை ஆனாலும் அந்த வர்க்கத்தில் யாரையும் தொட்டு பாதித்து விடும். அதுதான் எச்சம்னு பேர். மக்கள் என்றால் சன் ஆஃப் மட்டும், எச்சம் என்றால் பாரம்பரியம், ஹெரிடிட்டியை குறிக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது தான் திருக்குறளில் ஒரு சொல்லில் இவ்வளவு பொருள் இருக்கின்றதா என்று அவர் வியந்தார்கள். ஆகையினால இதில் என்ன சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி குறை சொல்லுகின்ற என்னை பாராட்டுறது ஒருத்தர் கூப்பிட்றாங்க, புலவர் ராமலிங்கத்தை பாராட்டி பேசுங்க. பொதுவாக ஒருவர் பேச அழைப்பதற்கு முன்னால் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, நிறைய பற்றி என்னை பற்றி விளக்கம் சொன்னாங்க. அதையெல்லாம் நான் தகுதியாக நினைக்கல, இப்படியெல்லாம் மாறணும்னு வாழ்த்துறாங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஒருத்தர் வாழ்த்துறார், இவர் புலவர் ராமலிங்கம் என்பவர் பொறுமையினுடைய சிகரம், புலவர் ராமலிங்கம் என்பவர் பூமியை விட மிக பொறுமையானவர். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பேருந்து நிலையத்தில் ஒருவர் ஏதோ ஒரு கோபத்தில் அவரை செருப்பால் 50 முறை அடித்தார்கள். அப்பொழுது கூட அவர் சிரித்த முகத்தோடு இந்த பக்கம் அடிங்க இந்த பக்கம் அடிக்கிற திருப்பி காமிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு என்ன பாராட்டுறான்னு வச்சுங்க. இந்த பாராட்டு என்னுடைய பெருமையை குறைக்குமா, என் பெருமை வளர்க்குமா? அது நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் சில சொற்களை நம்ம சபையில் ஒருவரை பற்றி, ஒரு தனி மனிதனை பற்றி பெயர் சொல்லி குறிப்பிடும் பொழுது அது அவருடைய இருக்கின்ற புகழை, ஏற்பட போகின்ற வருங்கால புகழை அது அழித்து விடும். ஆகையினால ஒரு தனி ஒரு மனிதனை பெயர் சொல்லி பாராட்டுவது என்பது பண்புடையது அல்ல என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே தொல்காப்பியர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். மக்கள் முதலிய அகநைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள பெறா அப்படின்றார். அவருடைய தனி மனிதனுடைய புகழை சொல்லும் பொழுது வேணா நீங்கள் ஒரு தனி மனிதனுடைய பெயரை சொல்லலாம், இழிவை சொல்லும் பொழுது நீங்கள் அது பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு அற்புதமான ஒரு நாகரிகம். ஒரு குறளில் வள்ளுவர் சொல்லுவார், பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அந்த குறளை நல்லா கேட்கணும். பெயக்கண்டும், புலவர் ராமலிங்கம் அவர்களே, நீங்கள் இந்த பாலிடாலை குடிக்க வேண்டும், இந்த கருணாக விஷத்தை இந்த அரை கோப்பை கொடுத்திருக்கிறோம், இந்த அரை கோப்பை விஷத்தை நீங்கள் அருந்த வேண்டும், நீங்கள் துடித்து மாள வேண்டும், அதை பார்த்து எனக்கு மகிழ வேண்டும். ஒரு விஷம் குடித்து துடித்து மாழ்வதை நான் இதுவரை பார்த்ததில்லை, உங்கள் மூலம் பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா, அப்படின்னா கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு வாங்கி குடிக்கணுமா? பெயக்கண்டும், அந்த விஷத்தை அதில் ஊற்றுவதை பார்த்திருந்தும் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், நஞ்சு உண்டு ஆடுறவர் இல்லை, பாவி என்ன இப்படி பண்ணிட்டே ஆடுறதில்லை, அமைதியாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, இன்னும் திருப்தியாக இருக்கா, அது கேட்கணுமா அப்படின்னு சொன்னால் இந்த குறளுக்கு நம்ம எப்படி பொருள் எடுக்கணுங்க? அப்போ வள்ளுவர் எல்லோரையும் பால்டால் குடித்து சாப்பிட சொல்கிறாரா?
விஷம் குடிக்க சொல்கிறாரா? அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஒரு உயர்ந்து என் பையன் சைக்கிள் எடுத்தான்னா ஆகாயத்தில் பறப்பான்னா அண்ணந்து பார்க்க முடியுமா? எங்கே பறக்க சொல்லுங்க இல்லை. உயர்வு நவிர்ச்சனின் பேர். ஒரு கருத்தை உயர்த்தி சொல்வது, அழுத்தப்படுத்தி சொல்வது. அதுபோல தான் சொல்கிறாரு, பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். அந்த அடிப்படையில் இந்த கருத்தை வள்ளுவர் பின்னால் சொல்லிய கருத்தை அவருக்கு முன்னறிவிப்பாக இங்கே அருமையாக சொல்கிறாரு. ஒருவர் பெயர் சுட்டி கொடார். ஒருவருடைய பெயரை தனிப்பட்ட முறையில் பொது சபையில் அவருடைய நெறிக்குறை பற்றி சொல்லும் பொழுது யாருடைய பெயரையும் சுட்டி காட்டாதீர்கள் என்கின்ற அருமையான ஒரு பெருந்தன்மையான வரியை இதில் பார்க்கிறோம். சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். அற்புதமான வார்த்தைங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு அற்புதமான வரிகள்ங்க. சில வள்ளுவர் சொல்வார், வழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றோ ஒழுக்கமுடையார் வாய்ச்சல்னு சொல்வார். வழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சல். இப்படி வழுக்கி உழறோம், தப்புன்னு அப்படியே தடிக்கிறோம், ஏதாவது பிடிக்க முடியுமான்னு பார்க்குறோம். அந்த கதவு குறுக்க கிடைக்குது, இல்லை ஒரு கம்பம் ஒரு குறுக்க கிடைக்குது, பிடிச்சிக்கிறோம், அப்பா அப்படின்றோம். அதுபோல உங்களுக்கு துன்பம் வந்து துயரம் வந்து உயிரை விட்டு விடலாமா என்று துடிக்கின்ற அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது யாரேனும் பெரியவர் சொன்ன ஒரு சொல், அந்த ஒரு சொல் உனக்கு அந்த வழுக்கும் பொழுது தாங்குகின்ற துணையாக அந்த சொல் அமையும் என்று அற்புதமாக சொல்லுகின்றார்கள். வழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அந்த வகையில் இந்த வரி அற்புதமாக அமைகிறது. உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமை என்று ஒரு சூத்திரத்தை சொல்றாங்க. உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமை. வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் நம்ம ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை கேட்டேன், அப்படியே ஃபங்க் ஆகிட்டேன், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உள்ள அடங்கிட்டேன், ஃபங்க் ஆகிட்டேன், மேல்கொண்டு எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் தயக்கம்னு சொல்கிறோம். அந்த தயக்கம் வந்து ஒரு குழப்பம் வந்து நம்ம குழம்பி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சொல் நமக்கு ஊக்கம் கொடுத்து நம்ம உயர்த்தி காட்டும். வள்ளலார் சொல்வார் அவருடைய அகவல்ல, எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்ற அருட்பெருஞ்சோதின்னு சொல்வார். எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் அப்படின்வார். மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அப்போ இந்த வரிகள் பாருங்க, நம்முடைய துன்பத்திலிருந்து தோந்து விழுந்துச்சு, உயிரை விட்டுணும்பா, ரயிலில் தண்டவாளத்தில் போய் தலையை வச்சுடணும்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வரி என்ன சொல்லுதுங்க? மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்று அருள் அருட்பெருஞ்சோதி. நம்ம விவேகானந்தர் சொல்வது என்ன சொல்வாருங்க? டூ ஆர் டை. விழித்தெழு சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஊக்கம் தருகின்ற மொழியாக அந்த வேகம் இந்த வார்த்தையில இல்லை. இதுதான் வித்தியாசம். இப்போ சொல்லுகின்ற அந்த வேகம், எழிமின் விழிமின் சொல்லும் பொழுது அப்படியே ஒரு வேகம் கிளம்புது. அஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் எஞ்சேல் உலகு. இந்த உலகத்தில் என்னடா மிச்சம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கோடி செல்வம் வச்சிருந்தானா அது ஒரு நாளைக்கு பள்ளமா போயிடும். இன்னைக்கு இமயமலை இருக்கு இல்லைங்களா? ஒரு காலத்தில் வரலாறு சொல்லுகிறது அது ஆழ்கடலாக இருந்த இடமா, அது உலகத்திலே அதான் ஆழ்கடலாக இருந்ததாம். அவ்வளோ ஆழமான இடம் இன்று உலகத்தினுடைய உயர்ந்த சிகரமாக மாறி இருக்கிறது. எதுவுமே மாற்றத்திற்கு உட்பட்டதுதான், ஒன்றுமே மிஞ்ச போவதில்லை. கோடானு கோடி செல்வம் அது நமக்கு சொந்தமில்லை. ஏராளமான பணம் வெளிநாடு உள்நாடு 28 வங்கிகளில் எத்தனை கோடி என்று எண்ண முடியாத பொருள் அது நமக்கு சொந்தமில்லை. 15 இவருக்கு கஜினி முகமதுக்கு உயிரே போகலை. அப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஏன் அவருக்கு உயிர் இழுக்குதுன்னு பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, அவர் பலமுறை கொள்ளையடித்து 7 குடோனில், ஒரு குடோனில் தங்கம், ஒரு குடோனில் வயருடும், ஒரு குடோனில் அப்படி செல்வனை கொட்டி வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு போகிறது அவருக்கு மனசு வரலைங்க. அதான் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு 15 நாளாக என்னாங்க. சரி, என்ன பண்ணாலும் உயிர் போகணும்னு பார்த்தாங்க. அந்த ஆத்ம சாந்தி கொடுக்கணும். என்ன பண்ணணும்னாங்க, அவரை தூக்கிட்டே போய் அந்த ஒவ்வொரு குடோனை திறந்து அதில் விட்டு பெரட்டினாங்க. அவர் பெரட்டி அவர் நல்ல மனமாற பிறண்ட பிற்பாடு கொண்டு வந்தால் ஒரு உயிர் போனதாக ஒரு வரலாறு பார்க்கிறோம். அப்போ எதுவுமே உனக்கு ஒட்ட போறது கிடையாது. எடுத்துக்குமே, இறந்து விட்டான் ஒருத்திட்டேன், நம்ம என்ன செய்யறோம்? நெத்தியில ஒரு கால்லாம் ஒட்டுறோம், நெத்தியில ஒரு ரூபாயை ஒட்டுறோம். அதை புதைக்கிறதுக்கு அந்த வெட்டியான் இருக்கான் பாருங்க, அவனை கூப்பிட்டு நம்ம கூலி பேசுறோம். கேட்கறான் 15,000 கொடுத்தாங்க, நாளுக்கு 2க்கு 6 குழி வெட்டுறதுக்கு 20,000 கேட்கறான். என்னப்பா அப்படி கேட்குற? அப்புறம் போராடி ஒரு 10,000க்கு முடிக்கிறான். அவன் பெறுகின்ற கூலி, அந்த உடலை உள்ளே இடுகின்ற, பூமிக்கு அடியில் இடுகின்ற அந்த நிகழ்விற்கு, அந்த பள்ளத்தை தோண்டியதற்கு அவன் பெறுகின்ற தொகை 20,000. அதை உள்ளே இறக்கும் பொழுது அந்த நெத்தியில் 1 ரூபா எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறான். ஏண்டா 20,000 வாங்கினில்ல,
இந்த ₹1 உனக்கு வந்து என்ன ஆக போகுது, அதை எடுத்து பையில போட்டுக்கிறான். இதுதானே வாழ்க்கை. ஒன்றுமே எஞ்சவில்லை என்பது தானே பொருள் அதற்கு, இல்லைங்களா? பற்றி தொடரும் இருவினை பாப புண்ணியங்களை பட்டினத்தார் சொல்றார். உன் செத்த முற்பாடு உனக்கு எதுவுமே வரப்போவதில்லை. நீ பெற்றிருக்கின்ற அத்தனையும் நேம் டிரான்ஸ்ஃபர். எவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்தாலும் சரிதான், அது என்னங்க நேம் டிரான்ஸ்ஃபர். பையன் வருவான், 10 நாள் கிட்ட வருவான், கேட்பான், அப்பா இதெல்லாம் கையெழுத்து போடுங்க. ஏண்டா டாக்டர் சொல்றாரு, ஒரு மாதிரியா சொல்றாரு, இன்னொரு 10 நாள் 15 நாள் தான் இருக்குன்னு சொல்றாரு, அப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் அலையணும், எல்லாத்துலேயும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக அடைஞ்சிக்குவோம், பின்னால் பிரச்சனை இல்லைன்றான். அப்போ என்ன ஆகி போகுதுங்க, நேம் டிரான்ஸ்ஃபர். ஒன்றாவது நேம் டிரான்ஸ்ஃபர், ஒன்றாவது மோடு வருகிறதா? இப்போ என்ன எடுத்துக்கங்க, இப்போ நான் வந்தேன், இந்த செல்போன் எடுத்துகிட்டு வந்தேன், நான் போகும்போது எடுத்துக்கிட்டு போகலாம், ஏனென்றால் நான் இது என்னுடைய பொருள். நான் போகும்பொழுது இந்த மைக் எடுத்து அக்கல் வச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த வயசில் ஏயா உனக்கு இந்த புத்தின்னு கேட்பீங்க. அப்போது ஒரு பொருள் புரிகிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். எது என்னோடு வருகிறதோ அது என்னுடைய பொருள், எது என்னோடு வரவில்லையோ அது என்னுடைய பொருள் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், எது என்னோடு வருகிறதோ அது என்னுடைய பொருள், எது என்னோடு வரவில்லையோ அது என்னுடைய பொருள் அல்ல. எத்தனை காணி, எத்தனை பூமி, எத்தனை ஆடம்பரங்கள், எத்தனை கோடான கோடி என்னை வழக்கு நடக்கிறதெல்லாம் எப்படிங்க? ஒரு ஜான் வரப்பிற்காக தந்தையும் மகன் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் சொல்றாரு, இந்த உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமை. இந்த உலகத்தில் நமக்கு மயக்கம் எப்போ ஏற்படும் கேட்டீங்கன்னா, இந்த உரிமையான பொருள் எது என்பதை தேர்வு செய்யாத அந்த குழப்ப நிலையில நமக்கு அந்த மயக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. சருக்கு இது எது காரணங்கள்? நம்முடைய புலன்கள் நாம் பெற்றிருக்கின்ற இந்த புலன்களும் பொறிகளும் நமக்கு மயக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றன. என்ன உரிபொருள்? இந்த பிரிவுடைய நோக்கம் என்ன? நான் முன்னே சொன்னேன், பிரிவுடைய நோக்கம் ஒன்று திருமணம் பண்ணிக்கணும், அப்புறம் நல்ல புதல்வலியை பெறணும், அறியவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற வள்ளுவர் சொல்றார். மங்களம் என்பேன் மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் மக்கட்பேறு, நன்மக்கட்பேறு. எங்கள் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம இஷ்டம், குழந்தை பற்றிக்கிறது நம்ம இஷ்டம். அதில் நன்மக்கள் பேருன்னு சொன்னால் நல்ல பிள்ளையா போய் நம்ம பேர் நம்ம கையில இருக்கு. அறிவறிந்த மக்கள் பேர் இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண வேணா அப்படி பிறந்தான், இல்லை நான் பண்ண வேணா அப்படி பிறந்தான், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நன்றாக கவனிக்கணும். அத்தனை ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரிய ரகசியம் என்னவென்றால், உலகத்தில் ஊமையாக பிறக்கிறதா, நொண்டியாக பிறக்கிறதா, குருடனாக பிறக்கிறதா, அறிவு குறைவாக பிறக்கிறதா, அத்தனைக்கும் தாய் தகப்பன் மட்டுமே காரணம். தாய் தகப்பன் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞான உண்மை. திருமூலர் தான் சொல்றார், மகரிஷி தான் சொல்றார், ராமலிங்க தான் சொல்றார், அத்தனை சித்தர்களும் ஞானிகள் தான் சொல்றாங்க. நன்மக்களை பெறுவது என்பது உங்கள் கையிலே இருக்கிறது. அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மக்கட்பேறு வேறு, அறிவறிந்த மக்கட்பேறு வேறு. வெறும் மக்கள் வேறு, நன்மக்கள் வேறு. இது ரெண்டையும் வள்ளுவர் வலியுறுத்தாரு சொல்றான். அந்த சூத்திரத்தை நம்மகிட்ட சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நினைத்தால் நல்ல பிள்ளை பெற முடியும், நாம் நினைத்தால் வட்டமான இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ராட்சசன்களை பெற முடியும். 2 விதி கையில் இல்லை, உன்னிடத்தில் இருக்கின்றது. நீயும் உன் மனைவியும் புணர்கின்ற முறையிலே, புணர்கின்ற காலம், இடம், முறை, நோக்கம், மனம், இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் நல்ல குழந்தை பெறுவதும் தீய குழந்தை பெறுவதும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அற்புதமான சூத்திரத்தை நமக்கு வழங்குகின்றார்கள். அப்போ அதான் நம்ம கேட்குறோம் இல்லை, கல்யாணம் ஆச்சு, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, பக்கத்துல என்ன கேட்குறாரு, எதிர்ட்டு என்ன கேட்குறாரு, எங்க கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, வயிற்றுல ஏதாவது புழு பூச்சிருக்குதா? அவர் சொல்றாரு, புழு கொஞ்சம் இருந்து வயிற்று வலிச்சதுங்க, டாக்டர்கிட்ட போனேன், எல்லா புழுவும் வெளியே வந்துடுது. அட அது இல்லப்பா, புள்ள குட்டி இருக்குதா? அது என்ன புள்ளை குட்டி? என் மருமகன் நேற்று ராத்திரி 2 குட்டி போட்டான்னு சொன்னா ஒத்துக்குமா? அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும்? என் மகள் குட்டி போட்டா நேத்துன்னு சொன்னா என்ன நடக்கும்? இல்லைங்களா? அப்ப என்ன கேட்கிறோம்? குழந்தை குட்டி இருக்கா? நடைமுறை வழக்கு. நடைமுறை வழக்கு முட்டாள்தனமான வழக்கு அல்ல, மூளை உள்ள வழக்கு. சிந்தனையற்ற வழக்கல்ல, சிந்தனை உள்ள வழக்கு. தெளிவற்ற வழக்கல்ல, தெளிவற்ற குற்றம், தெளிவான குற்றம். பிள்ளை குட்டி பிறந்ததான்னு சொன்னா அறிவோடு பிறந்ததென்றால் இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகளோடு அத்தனை நல்ல குணங்களும் பிறந்ததாக உரியதாக இந்த பூமிக்கு ஒன்று வருகை தந்தால் அதற்கு பெயர் பிள்ளை. கொஞ்சம் கூட மூளையே இல்லாம வெறும் கைகால்கால்க ஒரு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி மனிதர்களும் விலங்குண்டு, பறவை உண்டு, பேய் உண்டு என்று சொல்கின்ற அந்த வரியில உருவத்தால் மட்டும் மனிதனாக பிறந்தால் அது குட்டி. உருவத்தில் அறிவும் பண்பும் அத்தனையும் சேர்ந்து பிறந்தால் அது பிள்ளை. அதனால்தான் பிள்ளை குட்டி இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க.
அது ஏன் குட்டி பிறந்தோட சந்தோஷம் கேட்டீங்கன்னா, அது பிறக்கவில்லை என்றால் இவனுக்கு என்னன்னு பேருங்க, இம்புடன்ட் அலின்னு பேர் இவனுக்கு. அதனால தான் அவனை ஒரு தந்தை என்ற ஸ்தானத்துக்கு கொடுக்கின்ற அந்த உயர்நிலை, அதற்கு ஒரு பிள்ளை வேணும். அது அறிவோடு பிறந்தாலும் பரவாயில்லை, வெறும் அவயங்களை மட்டும் பெற்று பிறந்தாலும் பரவாயில்லை, என்னை தகப்பன் என்ற ஒரு அந்தஸ்து எனக்கு கொடுத்து விட்டான். அந்த உதவி மிகப்பெரிய உதவி. தந்தை மகர் காற்றும் உதவி, அவையத்து முத்தியிருப்பு செயல் என்று பின்னாலே குறிப்பிடுகிறார்கள் என்றால், நீ எனக்கு என்னை தந்தை என்ற அந்தஸ்தை முதலிலே கொடுத்து உதவினாய், அதனாலே உன்னை அறிஞன் என்ற நிலையிலே நான் உன்னை உயர்த்தினேன். தந்தை மகற்காற்றும் உதவி உதவி. ஏன் அப்ப அவருக்கு யார் முன்ன உதவி செய்தான்? என்னை தந்தை என்ற அந்தஸ்தை நீ கொடுத்தாய் அல்லவா, அந்த உதவிக்காக உன்னை நான் அறிஞனாக மாற்றுகிறேன். இன்று பிறந்தது என்ன கடனே? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஆகையினால அப்படிப்பட்ட இந்த புலன் உறுப்புகள் மயக்கத்தினாலே, பொறிகளினுடைய மயக்கத்தினால நாம் பூமிக்கு எதற்காக வந்தோம் என்கின்ற அந்த கருப்பொருளை மறந்து நாம் அடைகின்ற இந்த உரிப்பொருளுடைய அட்ஜெக்டிவ்ஸில் போய் நம்ம தலையை கொடுத்து இதுதான் வாழ்க்கை, இதை விட உயர்ந்த ஒன்றுமே இல்லை என்கின்ற அந்த மயக்கங்களில் மூழ்குவதனால அழகான ஒரு வரியை குறிப்பிடுகிறார்கள். உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமை. நாம் எதற்காக பூமிக்கு வந்தோம் என்கின்ற அந்த லட்சியத்தை உணர்ந்து கொண்டால் நல்ல மக்களை பெறுவோம். 63 நாயன்மாரில் ஒரு அற்புதமான கதையை பார்க்குறோம் இல்லைங்களா? என்ன கதையை பார்க்குறோம்? கமலவதியார் ஒரு அரசாங்கத்தில் நமக்கெல்லாம் ஜோசியக்காரட்டு போய் வயலில் நின்று கிடப்போம், 3 நாளாக உட்கார்ந்துருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் 444வது டோக்கன், நாளை காலம் 7 மணிக்கு மேலே தான் பார்ப்பாங்களாம், அது வரைக்கும் எங்கேயே கட்டி சோறு தின்று படுத்திருக்கிறேன்றான். இதெல்லாம் நாம் செய்கிறோம். அதே செல்வந்தர், ஒரு பணக்காரன், ஒரு அந்த பதவி அந்தஸ்து உடையவன், ஒரு முதல் மந்திரி, ஒரு பிரதம மந்திரி, அவர் ஜோசியக்காரர்கிட்ட போக மாட்டார். ஜோசியர் அவரிடத்துல சம்பளம் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. மருத்துவர்களை ஒரு 10 மருத்துவரை அங்கே, சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆரிய வைத்தியம், எத்தனை வைத்தியம் உண்டோ அதற்கு பெரிய பெரிய மருத்துவர்களை சம்பளம் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இதுதான் பணக்காரர்களும் நடுத்தரவாதிகளுக்கும் உள்ள வேறுபாடு. அந்த வகையில் அந்த கமலவதியார் பிரசவத்தில் வேதனைப்படுறாங்க. மருத்துவர் கைப்பிடி நாடி பிடிச்சி பார்க்குறாரு, சொல்கிறாரு, சரியாக இன்னும் 11 மணித்துளிகளில் அந்த குழந்தை பூமிக்கு வந்துவிடும், இன்னும் 1/4 மணி நேரத்தில் அந்த குழந்தை பூமிக்கு வந்துவிடும் அப்படின்னு நாடி பிடிச்சி சொல்கிறார். பக்கத்தில் அரண்மனை ஜோசியர் உட்கார்ந்தார். ஐயோ பாவமே, இந்த பூமி யார் காப்பாற்றுறதுன்னார். இந்த வார்த்தையை அந்த புனிதவதி காதல விழுந்து போச்சு. இந்த பிரசவ துடிக்கிறா பாருங்க தாய், அவ காதல விழுந்து போச்சு, நிறுத்துன்றா, அந்த வலியை அடக்கிட்டு கேட்கிறா. அந்த ஜோசியர் ஏன் ஐயோ பாவம் என்று சொன்னார் என்று அவரை கேளுங்கள்னு சொல்றார். உடனே அவர் சொல்றாங்க, அவர் ஜோசியர் சொல்றாரு, இனிமேல் பேசி ஆக போறது ஒண்ணு இல்லம்மா, நம்ம தலையெழுத்து அப்படிதான் இருக்கு, இல்ல சிறந்து விதந்து சொல்லுங்கள், சொல்லி ஆக வேண்டும், இது அரசினுடைய ஆணை அப்படின்றார். உடனே அவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்தால் இந்த ஊரை அழித்துவிடும், நாட்டை அழித்துவிடும், குலத்தை அழித்துவிடும், சமயத்தை அழித்துவிடும், அழிவு பேரழிவு உண்டாகும் அப்படின்றாங்க. அதற்காக நான் பிள்ளை வர போகிறேன். ஜோசியரே, எத்தனை மணிக்கு பிறந்தால் இந்த உலகத்தை வாழ வைக்கும் அந்த பிள்ளையாக இருக்கும், அதை பார்த்து சொல்லுங்கள். இன்னொரு 1.5 மணி நேரம் கழித்து பிறந்தால் அந்த பிள்ளை இந்த உலகத்தை வாழ வைக்கும். அப்படியா? என்னை தலைகீழா கட்டி தொங்க விடுங்கள், என்னை தலைகீழா கட்டி தொங்க விடுங்கள். இந்த நேரத்தில் அந்த பூமி குழந்தைக்கு வரக்கூடாது, இந்த குழந்தையினுடைய கால், அதனுடைய அழுகோசை இந்த பூமிக்கு கேட்கக்கூடாது, என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடு. அப்படியே தொங்க விட்டாங்க. 1.5 மணி நேரம் கழித்து கீழே இறக்கினார்கள். அந்த குழந்தை பிறந்தது. அதுதான் இந்த பூமியில் 144 சைவ கோயில்கள்லாம் கட்டி முடித்தது. ஆனால் இயற்கைக்கு மாறாக தொங்க விட்டதுனால, அந்த ரத்தமெல்லாம் அந்த குழந்தையுடைய கண்ணில் போய் இறங்கியதால, கண்கள் சிவந்ததுனால அவனுக்கு செங்கல் சோழன் என்று பெயரை வைத்தார்கள். ஆனால் தாய் இயற்கைக்கு மாறாக தொங்க விட்டதுனால அவள் இறந்துபட்டு விட்டாள். நல்லா யோசிக்கணும். பிள்ளை பெறுவது உணர்ச்சிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கல்ல, பிள்ளை பெறுவது குப்பை தொட்டி, அந்த குப்பையில உணர்ச்சிகளை கொட்டி விட்டேன் என்பதற்காக அல்ல. எத்தனை பேர் இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல வாரிசை தர வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பெண்ணோடு உடல் சேர்க்கை செய்கின்றேன் என்று ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒத்து வருமா? நடைமுறையில் ஒத்து வருமா? பெருக்கத்தை கிடைத்த இடத்துல கொட்டிக் கொள்கிறோம், பரிமாற்றிக் கொள்கிறோம், அவ்வளவுதான், குப்பை பரிமாற்றம் தான். ஆனா என்ன சொல்றாங்க? உணர்ந்தவர்கள், பிள்ளை பேர் எதற்கென்று உணர்ந்தவர்கள், அதற்குண்டான தகுதி முறை, கால நேரம், தகுதி முறை, புணர்கின்ற முறை, இதெல்லாம் பார்த்து அந்த நிகழ்ச்சி புனிதமாக அமைக்கும் பொழுது இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆனந்த ஜோதி இந்த பூமிக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆக மீண்டும் குறிப்பிடுறேன், உரிப்பொருள் அல்லன மயங்கவும்
பெருமை. இந்த மயக்கத்தில் நமது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றோம். பல மயக்கங்கள், இந்த பஞ்சேந்திரியங்கள் பண்ணுகின்ற மயக்கங்கள், இந்த புறக்கரணம், அகக்கரணம், புற உறுப்பு, அக உறுப்பு, இவைகள் தருகின்ற மயக்கத்திலேயே நமது வாழ்நாள் முழிந்து விடுகிறது. நன்றாக யோசனை செய்து பார்ப்போம். தொட்டிலே கருவிலே கிடந்தது 12 மாதம், 10 மாதம் இல்லை, கருவிலே கிடந்தது 12 மாதம். தந்தையினுடைய கருவிலே 2 மாதம், தாயினுடைய கருவிலே 10 மாதம், ரெண்டும் சேர்ந்து தான் 12 மாதம். ஒரு குழந்தையுடைய வயது என்பது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் அதிகமாக ஊறுவது தாயினுடைய கருவில் 10 மாதம். அதனால தான் குட்டியில் ஊறின மட்டை, பூவோடு சேர்ந்த நார். நல்லா யோசனை பண்ணணும். இது ரெண்டில் ஆழ்மையான பொருள். பல பொழிகள் நம்ம ரொம்ப கொச்சியாக பயன்படுத்துகிறோம். ஒரு 15 லட்சம் போட்டு இது அந்த கடை ஆரம்பிச்சிங்களே, 5 கோடி போட்டு நிறுவனம் ஆரம்பிச்சிடும், அது என்னாச்சுன்னா கோவிந்தாவாக போச்சுன்றான். அந்த கோவிந்தா என்பது எவ்வளோ உயரிய வார்த்தை, எப்படி பயன்படுத்துறங்க, ரொம்ப கேவலங்களுக்கு பயன்படுத்துகிறோம், பழகிட்டோம் அந்த மாதிரி நம்ம. அதை மாதிரி இப்போ இந்த 2 வார்த்தையும் யோசனை பண்ணி பாருங்க. குட்டியில் ஊர்ன மட்டை, நாவோடு பூவோடு சேர்ந்த நார். அப்போ நல்ல குணமுடனோடு சேரும் பொழுது அந்த பூவினுடைய மனம் அந்த நாருக்கும் ஏற்படுகிறது. அது நல்ல பிள்ளை. அது 10 மாதம் ஊர்னது அந்த தாய் மோசமான தாயாக இருந்தால் அது குட்டியில் ஊர்ன மட்டை, அவ்வளோதான். ஆக பிறப்புகளுக்கெல்லாம் அடிப்படை நமது புலன் உணர்ச்சிகள் தான், நமது உணர்வுகள் தான், நமது உணவுகள் தான். 2 குதிரை நம்ம வண்டிக்கு. நம்ம வாழ்க்கை மறந்து விட வேண்டாம். இந்த வேர்டு அப்படியே ஒரு ஹைலைட் வேர்டா, ஒரு கல்வெட்டு பதிவாக நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். நமது வாழ்க்கை என்ற வண்டிக்கு 2 குதிரை, ஒன்று உணவு, இன்னொன்று உணர்வு. இந்த 2ஐயும் சரியாக பிடிச்சி இழுத்துன்னு ஓட்டினோம்னா வண்டி அருமையாக போயிட்டு இருக்கும். இதை 2ல் 1 அவுத்து விட்டாலும் போச்சு. உணவு அவுத்து விட்டாலும் வாழ்க்கை சரியாயிடும், உணர்வு அவுத்து விட்டாலும் அந்த வாழ்க்கை அழிந்த வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகையினால பிறவியினுடைய பெரும்பயனை இந்த வையத்துள் வாழ்ந்து மற்றவரையும் வையத்துள் வாழும்படி வாழ வைக்க வேண்டும் என்றால் நமது புலன்களை நெருக்கி பிடிக்க வேண்டும். இந்த பொறிகளுக்கெல்லாம் அடக்குமுறை வைத்துக் கொள்ள வேண்டும். புலன்கள் நமது கட்டுக்குள் அடங்கி நடக்க வேண்டுமே தவிர எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாங்க. அப்போ நான் முடிச்சு வச்சுக்கிறேன். நான் 1 மணி நேரத்துக்கு எட்டலை. பரவாயில்ல. நமக்கு 1/2 மணி நேரம் தான் தாண்டி இருக்கிறேன். இருந்தாலும் குறைச்சிக்கலாம், பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ அடுத்து ஒரே ஒரு சூத்திரத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக புலன்களும் பொறிகளும் நம்மை வெல்லுவதாக நாம் வாழ்ந்து பயனில்லை. புலன்களையும் பொறிகளையும் நாம் வெல்லுவதாக நாம் வாழ்ந்து காட்டினால் இந்த வையம் வளரும் என்பதைத்தான் உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமை என்று அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றே சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சுடுகாடு சொல்லும் பாடம் நடுகள் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைய சொல்லியிருக்காரு நம்முடைய தொல்காப்பியர். நடுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் சிந்தித்து, ஏனென்றால் நிறைய பேர் வாழ்த்த வேண்டும் என்பதனால கொஞ்சம் உங்கள் 1 மணி நேர கால அளவை 3/4 மணி நேரம் எடுத்துக்கொள்ள என்று என்னுடைய வேண்டுதல் வைத்ததுனால ஒரு 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த கருத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான வரி. சீர்த்தகு காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள், சீர்த்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 மரபில் கல்லோடு புரை என்கின்ற ஒரு அற்புதமான வரியை சொல்கிறார். இந்த வரிகளுக்குள்ள விளக்கம் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஏனென்றால் கண்ணு கடிகாரத்து மிக்கது அவர் சொன்ன காதோரம் சொன்ன வார்த்தை என்னை தள்ளி நட்டி பிடிக்குது. அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேங்க. காட்சி அது ஒரு நிலை, கால்கோள் அது ஒரு நிலை, நீர்ப்படை அது ஒரு நிலை, நடுகள் அது ஒரு நிலை, பெரும்படை அது ஒரு நிலை, வாழ்த்தல் ஒரு நிலை. இந்த 5 நிலைகளை அழகாக சொல்கிறார் திருமூலர். அதில் இந்த நடுகள் என்பது நம்ம யோசித்து பார்க்குறோம். பெரும்பகையாக இந்த நடுகள் என்கின்ற பழக்கம் இன்றைக்கும் உண்டு. நடுகள் பழக்கம் இன்றைக்கும் உண்டு, நடைமுறையில் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சொன்ன அந்த அமைப்பில் செய்யலை. காட்சின்னு சொன்னால் கல் நடுவதற்காக ஒரு குழு அமைத்து அதை தீர்மானிப்பது, கல் நடுதல் என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவது, அது காட்சி. கால்கோள் என்பது அதற்கு ஏற்ற கல்லை தேர்ந்தெடுப்பது, அது 2வது. 3வது நீர்ப்படை என்பது அந்த கல்லவை கழுவுவது. சில முறைகள் இருக்குது, அதில் உள்ள குறைகளை நீக்குவதற்காக சில முறைகள் இருக்குது, அந்த முறைகளிலே அதை கழுவுதல். நடுகள் என்பது நடுதல். பெரும்படை என்பது அதன் மீது ஒரு கோயில் கட்டுதல். வாழ்த்துதல் என்பது அதற்கு வழிபாடு செய்கின்ற ஒரு முறைப்பாடை உருவாக்குவது. இன்றைக்கி நிறைய சமாதிகளை நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதைத்தான் இங்கே அழகாக
காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், சீர்த்தகு மரபில் பெரும்படை, வாழ்த்தல் என்று 2-3 மரபில் கல்லோடு பொறை என்று இங்கே அடிகளார் குறிப்பிடுகிறார்கள். இதில் அந்த அன்றைக்கு நடுகள் நடுகின்ற அந்த பழக்கம் இன்றைக்கு எப்படி குறைந்து சிறுகல்லாக மாறியது என்பதை பார்க்கிறோம். யாரேனும் இறந்துவிட்டால் அவருடைய அடையாளமாக அவரது புதைக்கப்பட்ட இடத்துல பூமியை தோண்டி புதைத்தால் இட்டால் அது இடுகாடு, நெருப்பில் இட்டு சுட்டால் அது சுடுகாடு. இட்டால் இடுகாடு, சுட்டால் சுடுகாடு. பெரும்பகுதி தெளிவு பெற்றவர்கள் அந்த எரித்தல் முறையை விற்றுக்க மாட்டாங்க. இப்போ கால நெருக்கம், வேறு வழி இல்லை. இப்போ எல்லாம் போட்டு செத்தனாயில் மின்சாரத்தில் எரிச்சு சாம்பல் ஆக்கிறோம். 10 நிமிஷம் பேசி முடியும், ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ள கையில் சாம்பல் கொடுத்துட்றாங்க, எடுத்துன்னு போங்க பொட்டலத்தில் எடுத்துகிட்டு. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் சமாதி முறை தான். அந்த சமாதி முறை ஏன் என்பது கூட சிறு விளக்கம் இருக்கிறது. அதனால் இப்போ சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். துறந்தார் பெருமை துணைவரின் மையத்துள் இறந்தாரை எண்ணிக்கொள் நற்று என்று திருவள்ளுவர் குறள். ஒரு பணத்துக்கு சமமா, ஒரு ஞானிக்கு சமமா, ஒரு யோகத்தில் ஈடுறாரு. சாதாரண முறையெல்லாம் போய் சமாதி யோகத்துக்கு போயிட்டாரு. அந்த சமாதி யோகம் இது நடுப்புற நிறைய விளக்கம் இருக்கு, ஆனால் அதை சொல்லலை. அந்த கடைநிலைக்கு போயிடுறேன். அந்த சமாதி யோகத்திற்கு போய்விட்ட பொழுது அவருக்கு சமமாக எதை வைக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பெரிய சமாதி யோகத்துக்கு போயிட்டாரு, ஆயிடியல் தியானத்துக்கு போயிட்டாரு, இவருக்கு சமமாக ஏதாவது ஒரு பொருளை சொல்லுறாங்க. ஒன்றில் பணத்தை கொண்டு வந்து பக்கத்தில் 2 சமம்னாங்க. ஒரு பெரும் தவம் பண்ணுகின்ற அந்த ஞானிக்கும் ஒரு பிணத்திற்கும் சமம்னு சொல்றாரு. ஏனென்றால் 2லும் மூக்கில் வச்சு பார்த்தா மூச்சு வராது. ஒருத்தர் ஞானி படுத்திருக்காரு, ஆழ்நிலை தியானத்தில் இருக்காரு, சமாதி யோகத்துக்கு போயிட்டாரு, பக்கத்தில் ஒரு போனோம், மூக்கில் வச்சு பார்த்தா 2லையும் காற்று வராது. பாதத்தை தொட்டு பார்ப்பாங்க, 2லையும் சூடு இருக்காது. இந்த ஞானி உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கும் சூடு கிடையாது. பிணத்தை தொட்டு பார்த்தா அதுக்கும் சூடு கிடையாது. துடிப்பு பார்க்குறாங்க, நாடி துடிப்பு, இதுலேயும் துடிப்பு இல்லை, அதுலேயும் துடிப்பு இல்லை. சரி, 2 செத்து போச்சு, 2ஐயும் கொண்டு போய் ஏதாவது பண்ணுங்கன்றாங்க. ஆனால் அவன் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறான். அந்த மூச்சை மேலே ஏற்றி இந்த துரியத்திற்கு யாக்கினை கொண்டு வந்து துரியத்திற்கு கொண்டு வந்து மேலே பிரம்மரந்திரத்தில் சுழல விட்டுட்டான். ஒரு ஆளுக்கு ஒரு 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு. ஒரு ஆளுக்கு 21,600 மூச்சு. அந்த மூச்சு அடிப்படையில் பூமிக்கு வரேன். எனக்கு 80,000 மூச்சுன்னா ஒரு மூச்சு கூட நான் மேலே விட முடியாது. கரெக்டாக அதுவே ஸ்டாப் ஆகிடும், அதுவே பொட்டிக்கும். எப்படி இந்த செல்ஃபோன் டக்குன்னு வெட்டிக்குது, அது மாதிரி வெட்டிக்கும். அதில் என்ன சூத்திரம்னு கேட்டிங்கன்னா, விட்டாதான் கணக்கு, விடாமல் விட்டா கணக்கு வராது. இதுதான் ஞானிகள் பிடிச்சாங்க. எனக்கு 80,000 மூச்சுன்னா நான் விட்டாதான் 80,000 மூச்சு நான் சேமிக்கின்றேன். 8 12 அங்குலம் உள்ள இழுத்து, 8 அங்குலம் உள்ள இழுத்து, 12 அங்குலம் வெளியே விடுறோம். 4 அங்குலம் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வாழ்வதாக நினைத்து கொண்டு சாவை நாம கூப்பிட்டு இருக்கிறோம். ஆகையினால என்ன பண்ணாங்க, 8 12 8 11 10 9 8 8 சமம், அது கீழே 7 5 6 4 3 2 சொல்லி உள்ள சுழல விட்டுருவாங்க. அந்த பிரம்மரந்திரத்தில் சுழண்டிகிட்டே இருக்கும். அதனால் அவருக்கு மூச்சு கணக்கு ஆகிறது இல்லை. அப்படியே 3000 வருஷம் திருமூலர் வாழ்ந்தார். இதுதான் அடிப்படை சூத்திரம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த நடுகளில் சுருங்கியே வந்தது. சுருங்கி வந்து ஒரு கல்லை நட்டு போகிறதுன்னு வச்சாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்த பணத்தை புதைக்கும் பொழுது அது மேலே என்ன பண்ணுவாங்க, தலைமோட்டில் ஒரு சின்ன கல்லை வச்சு அதுக்கு 2-3 நாளைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த இடுகள் என்பது சுருங்கி இப்போ சாதாரண கருங்கல்லாம் வந்து சேர்ந்து போச்சு. இதுதான் அடிப்படை. ஆனால் அதில் கீழே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பாடை கட்டுகின்ற பழக்கம் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு அமரர் வண்டி, அழகான வண்டியெல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த அமரர் வண்டியில் அந்த பிணத்தை பாடையில் வச்சு தான் தூக்கி மேலே வைப்பாங்க. ஸ்ட்ரக்சர் பின்னால் மாறி போச்சு, தத்துவம் புரியாதனால மாற்றிக்கொண்டோம். 2 பக்கம் 2 கொம்பு, ஆணும் பெண்ணும் இயற்கையின் அர்த்தம். 7 புல்லு, அவருக்கு மூங்க மண்டி இருக்கலாம், சவுக்கு தோப்பு 50 காணி இருக்கலாம். ஆனால் குறுக்கள் 7 புல்லு தான் கட்டுவாங்க. 7 தாதுக்கள். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து 7 தாதுக்களால் இந்த யாக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சாவதற்காக அமைக்கப்படவில்லை, வாழ்வதற்காக அமைக்கப்பட்டது. அழியா பெருநிலை பெறுவதற்காக, மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த யாக்கை நாம் என்ன பிணமாக மாற்றிக்கொண்டோம். பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு மூலவர் குறிப்பிடுவார். அதுபோல நாம் என்ன பண்ணிட்டு பிணமாக மாற்றிக்கொண்டோம். ஏனென்றால் அவன் இந்த 7 தாதுக்களையும் வீணாக்கிட்டான், பிணமாக போய்விட்டான். சத்து விட்டான், செத்து விட்டான், மாறி போச்சு. சத்தை விட்டு விட்டான், இப்போ பாடியா படுத்திருக்கிறான். அந்த பணத்தை தூக்கிட்டு போகும்போது அந்த முகம் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறான்.
இதை நம்பின, அண்ணனை நம்பின, தம்பி நம்பின, சித்தப்ப நம்பின, மனைவியை நம்பின, மனைவிகளை நம்பின, இதெல்லாம் நம்பி வீணா போயிட்டேன், ஒன்று கூட என்னோடு வரவில்லை என்பதை பார்த்து கொண்டே வயிறறிஞ்சிட்டு போகிறான். அங்கே ஒரு கல் இருக்கும், ஹரிச்சந்திர கல்லுன்னு பேர். அந்த கல்லுண்டை வச்சு படைப்பாங்க. அப்போ தான் அவருக்கு வாழ்வின் உண்மை புரியுதான். இதெல்லாம் சும்மா, இதை நம்பி நான் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். ஒரே ஒரு இறைத்துணை மட்டும்தான் நமக்கு வழிகாட்டக்கூடியது, இதை மறந்து விட்டேன் என்ற உண்மை புரிந்து கொண்ட இடம். அதனால தான் ஹரிச்சந்திர கல் வச்சு படைக்கிறாங்க. படித்த முடிச்சு பாடு பாருங்க, அப்படியே திருப்புவாங்க. வாழ்க்கை புரிந்து விட்டது. இந்த இடுகாடு தான் என்னுடைய கடைசி நிலை. இங்கே தோடப்படுகின்ற 2க்கு 6 இதுதான் அதோடைய சொந்த இடம் இல்லை, அது ஊர் பொது. இது என்னை புதைக்கப் போகிறார்கள். ஆகையினால அதை சுற்றி வருவான் பிள்ளை. சுற்றி வந்து அந்த தோண்டி எடுக்கிறான். அந்த தோண்டி என்பது நம்முடைய உடம்பு, அதில் ஊற்றுகின்ற நீர் நமது உயிர், அதில் நவத்வாரம் உடம்பு. இந்த நவத்வாரத்தோடைய தான் நம்ம உயிரை செலவு பண்ணோம். அதுக்கு 9 தோலை போடுவாங்க. இப்போல்லாம் சுருங்கி 3 தோலை ஆகி போச்சு. ஏன்னா 9 தோலை தூக்குற அளவுக்கு பையன் இல்லை. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் டீட்டுன்னு போகிறான் கல்லூரிக்கு. அதனால் அவன் அந்த குடம் தூக்க முடியாது. 3 தொலையாகி போச்சு. சுற்றி வந்து கீழே போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காத போகணும். ஏனென்றால் இப்படிப்பட்ட இழிப்பிறவியை நான் மீண்டும் அடுத்த பிறவி பெறமாட்டேன், நற்பிறவியாக பெற வேண்டும், இறைவனே எனக்கு அருள் புரிவாயாக என்று அவன் திரும்பி பார்க்காம போகணும். இவன் வாழ்க்கை புகைந்து விட்டது. புகையில போடுறாங்க. இவன் 3 ஆசையால கெட்டான். மண்ணு, அதுக்கு மண்ணு மேலே போகிறோம். அது மேலே புடவை போடுவாங்க. பெண் ஆசையால கெட்டான். அது மேலே காசு சில்லறை வீசுவாங்க. பொன்னாசையால கெட்டான். இது 3 இவன் கெட்டுவிட்டான். இவன் வாழ்க்கை புகைந்து போய்விட்டது. புகையிலை வெற்றிலையாக போய்விட்டான். வெற்றிலை இவன் வாழ்க்கை முறிந்து போய்விட்டது. முரத்தை முறிப்பார்கள். இவ்வளவு பாடத்தையும் எண்ணி கற்று கொடுக்குறாங்க. ஒரு சாவுல துக்கத்தில் இருக்கவனுக்கு நம்ம தமிழன் கற்று கொடுத்தான். ஏன்னா அப்பதான் பதியம். அது சொல்லக்கூடாத நேரம் தான், ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்தை விட்டா வாய்ப்பில்லை அவனுக்கு சொல்றதுக்கு. அப்போ சொன்னதான் பதியம், அப்புறம் பதியாது. இப்படிப்பட்ட அற்புதமான அந்த சூத்திரத்தை நடுகள் என்கின்ற அந்த அடிப்படையில் நமக்கு இங்கே தொல்காப்பியம் வழங்குகின்றது என்று சொல்லி காலங்கருதி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த உங்கள் திருவடிகளெல்லாம் மீண்டும் வணங்கி தொட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.